புடலங்காங்கிறது உதாரணமாக நான் வந்து மிதுன ராசியை குறிக்கணும்னு வச்சுக்கலேன். அவன் சாப்பிட்டான்னா மோசம் போகும். அது சாப்பிடவே கூடாது. அவன் கொஞ்சமாக சாப்பிடலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, அது புடலங்காய் மட்டும் சாப்பிட்டாலே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 4:30 மணிக்கு விளக்கேற்றுங்கன்னு சொல்லிட்டேன். நீங்கள் அது மாதிரி படுத்து கூட தூங்குன்னு சொல்லியாச்சு. இப்போ கடன் தீரணும்னு நீங்கள் விளக்கேற்றுறீங்க. கடன் தீர்வதற்கும் விளக்கேற்றுவதற்கும் என்ன சம்பந்தம்? காசு தான் வேணும், அதுக்கு ஏன் விளக்கேற்றணும்? அப்பன் சொத்தை அழிக்கிறவன் சொல்லுவேன். அப்படி காலை மேலே காலை போட்டுட்டு 24 மணி நேரமும் உங்களை அப்படி மதன்னு வச்சிருந்தா அப்படி இருக்கும். என்னன்னா இவர் நடக்கிறதெல்லாம் ஒரு மேஜிக்காக நடக்கும். அடுத்தவங்க பார்த்தா பொறாமப்படுற மாதிரி. இந்த 2026ல யார் கோடி சொன்னாங்க? கோடீஸ்வரர்கள் ஒரு நாள் பண்ணவே முடியாது. இந்த பதில் தான் எதிர்பார்த்தேன். நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், யூடியூப் மூலமா கோடியா சம்பாதிக்கணும், இல்ல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், அவங்க எல்லாம் எப்படி சார் வராங்க? இது ஸ்டாலினோட ஜாதகத்தை வச்சியா, இல்லை உதயநிதி ஜாதகத்தை வச்சியா, இல்லை எடப்பாடியாருக்கு இப்படி இருக்கா அப்படிலாம் கிடையாது. 2026 பிரகாசமாக தான் இருக்கு. இப்போ 2ஆம் இடத்துக்கு ஒரு வலுவான போட்டி இருக்குமா? பொது உடைமை மூர்த்தி சார், வணக்கம் சார். வணக்கம். ஏழையும் கோடீஸ்வரன் ஆகலான்னு ஒன்று பேசுனீங்க. அதுல சில விஷயங்கள் சொன்னீங்க. இதை அவன் செய்யட்டும், இல்லைன்னா நான் கூட விட்டுறேன், அந்த அதெல்லாம் கரெக்டா பண்ணானா அவன் கண்டிப்பா கோடீஸ்வரன் சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொன்னீங்க. புடலங்காய் சாப்பிட சொன்னீங்க. இது இந்த புடலங்காய் பாஸ்பரஸ் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் தண்ணியில் பொட்டாசியம் இருக்கும். இவங்க இப்போ ஒரு தைராய்டு இருக்கிறவங்க இதை சாப்பிடலாமான்னா கவனமாக சாப்பிடணும். அதோட கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை சேர்த்து, கொஞ்சோண்டு தேனை சேர்த்து, கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் கொஞ்சம் குடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே மருந்து. அதுவே கூட குடித்தாங்கன்னா அதுவே அதிகரிக்கும். அதே மாதிரி தான் இந்த விஷயம். இந்த மாதிரி புடலங்காங்கிறது உதாரணமாக நான் வந்து மிதுன ராசியை குறிக்கணும்னு வச்சுக்கலேன். இப்போ புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னா குறிக்கும். இப்போ விருச்சிக லக்னத்தில் 8ஆம் வீட்டில் இருக்கும். அவன் சாப்பிட்டான்னா மோசம் போகும். ஆனால் அது சாப்பிடவே கூடாது. அவன் கொஞ்சமாக சாப்பிடலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, அது புடலங்காய் மட்டும் சாப்பிட்டாலே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதனால இது தக்காளி என்ன சாப்பிட்லாம், புடலங்காய் என்ன சாப்பிட்லாம், கத்திரிக்காய் இது நீங்கள் ஏதோ கெமிக்கலாக உள்ளுக்குள்ளே போடுறீங்க. கத்திரிக்காய் வாயில் சாப்பிட்றீங்க, கரெக்ட் சாப்பிட்றீங்க, வேறு என்ன சாப்பிட்றீங்க? இதுதானே எனர்ஜியாக இருக்குது. ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க. நம்ம ட்ரிங்க்ஸ் குடித்தோம்னாலும் அதுவும் அது ஒரு கெமிக்கலாக தான் போகுது. நீ கத்திரிக்காய் சாப்பிட்டாலும் அது கத்திரிக்காவை வந்து அப்படியே நசிச்சு கத்திரிக்காய் மட்டும் உள்ளார அப்படியே உடம்பு எடுத்துக்குது. கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் தான் நம்ம உடம்பை இயக்குது. அப்போ தக்காளி சாப்பிடாத, கத்திரிக்காய் சாப்பிடாத. இப்போ உதாரணமாக கேரட்டாக சொல்ல மாட்டோம். இப்போ பொதுவாக வந்து இந்த நல்லெண்ணெய் சாப்பிடாதீங்க. இப்போ இதெல்லாம் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் என்னுடைய ஆய்வு. இப்போ உடம்புக்கும் இந்த பொருள்களுக்கும் ஜாதகத்துக்கும் என்ன தொடர்பு? அப்போ இப்போ இதே லக்கணம் வந்து உதாரணமாக இல்லை தனுசு லக்கணம் இருக்குது. இப்போ உண்மையிலேயே புடலங்காய் சாப்பிட்டா பணம் வரும். யாருக்கு சார்? தனுசு லக்கணத்துக்கு. உதாரணமாக நான் நீங்கள் கேட்டிங்களேங்கிறது, நீங்கள் உடனே வந்து புடலங்காயில் என்ன இருக்குது, அது எப்படி சாப்பிட்டா போகிறோம் அப்படின்ட்டு. இது எல்லாருக்கும் தான் பணம் வருதே. பணம் வர்றதுக்கு 1000 வழிகள் இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ ஒன்றும் இல்லை, வருமானம் வந்து 2ஆம் அதிபதி 2ல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேச்சாலே வருமானம். 2ஆம் அதிபதி 3ல் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டிங்கால வருமானம். MBA படித்து உனக்கு மார்க்கெட்டிங்கில் வருமானம். 2ஆம் அதிபதி 4ல் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு உதாரணம் சார், நான் வீட்டை வாடகை விட்டு சம்பாதிக்கிறேன். நாயை வந்து ஒரு காப்பகம் மாரி வச்சு ஒரு 10 நாய் ஒன்றா வச்சு நீ வெளியூர் போகிறீங்க, இந்த வீட்டில் ஒன்றா விட்டுட்டு போகிறீங்க, அது வரைக்கும் 10 நாள் பார்த்துக்க, 10 நாளைக்கு ஒரு 2000 தரேன். இப்போ கலாச்சாரம் மாறி போச்சுல்ல. அந்த காலத்தில் வீட்டை வாடகை விட்டது ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சு. 4ஆம் வீடு சைக்கிள், 4ஆம் வீடு வண்டி வாங்கணும், 4ஆம் வீடு பைக்கு, 4ஆம் வீடு காரு. நீங்கள் ரெண்டல் விட்டு சம்பாதிச்சிக்கலாமே. 4ஆம் அதிபதி உதாரணமாக தர வாடகை, இடத்த வாடகை விட்டுக்கலாம். 4ஆம் வீடு ஒரு இடம். 9வது இடத்துல இருந்தா அதான் அது வராது. அதுதான் சொல்லல. அப்படியே எப்படின்னா அப்பன் சொத்தை அழிக்கிறவன் சொல்லுவேன். அப்படி காலை மேலே காலை போட்டுட்டு அப்படி ஒன்றுக்கும் அதான் சொல்கிறேன்ல, 24 மணி நேரமும் உங்களை அப்படி மதன்னு வச்சிருந்தா அப்படி இருக்கும். உண்மையிலே நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு ஆள் எடுத்தீங்கன்னா தெரிஞ்சு போடும். இது எதுக்கு லாய்க்கில்லை, சும்மா உட்காந்துக்கிட்டு. நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு ஒரு இந்த ஆஃபீஸில் வேலை கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன வேலை இருக்குது சொல்லுங்கள், நான் இந்த வேலையை பார்த்துட்டேன். ஏன்னா நான் மட்டும் நல்லா இருக்கல, நீங்களும் நல்லா இருக்கணும், இந்த கம்பெனி வச்சுருக்க ஒரு முதலாளியும் நல்லா இருக்கணும். சும்மா 2ஆம் தேதி 9ல் வந்துச்சுன்னா சும்மா கால் மேலே வேலை போட்டுக்கிட்டு சும்மா செவனேன்னு யோசிக்கவே மாட்டேன். அதெல்லாம் பண்ணிவிடுவோம் தலைவரை, என்ன பண்ண முடியும்? எலும்ப மாட்டார். என்னன்னா இவர் நடக்கிறதெல்லாம் ஒரு மேஜிக்காக நடக்கும். அதுதான் பெரிய ஆச்சரியம். அதுதான் அந்த ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்குது. அது பெரிய விஷயம். கடவுள் வந்து அது கடவுள் சக்தியா இல்லை அதுக்கு மேலே ஏதோ கடவுள் சக்தியான்னு தெரியாது, பிரபஞ்ச சக்தியான்னு தெரியாது. அடுத்தவங்க பார்த்தா பொறாமப்படுற மாதிரி இருப்பான்.
எப்படா இவங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு. 2ஆம் அதிபதி 4ல் இருக்குன்னு சொல்லிடுறேன் பாருங்களேன். வாடகைக்கு தர வாடகை, வீட்டு வாடகை, இப்படி வீடு, இடம் இப்படியெல்லாம் இது பண்ணிக்கலாம். வீடு வாங்கி விற்கிறது எப்படி 2ஆம் அதிபதி 4ல் இருந்தால் வீடு வாங்கி விற்கலாம், இடம் வாங்கி விற்கலாம், ரியல் எஸ்டேட் பண்ணலாம், லேண்டை ப்ரொமோட் பண்ணலாம். நீங்கள் ஒரு உதாரணமாக நான் வந்து சார் நான் ரியல் எஸ்டேட் வைக்க மாட்டேன், இப்போ ஒரு யூடியூபர் விற்கிறான்னு வச்சுங்களேன், 2ஆம் அதிபதி 4ல் இருந்துச்சுன்னா உண்மையில் நான் சொல்லுவேன், எப்போ நீ வெறும் 10 இடம் ரியல் எஸ்டேட் கம்பெனியை போய் பாரு, 10 இடத்த நீ அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி கொடு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி ப்ரொமோட்டர், நீங்கள் ஒன்றும் இல்லை, யூடியூப்பர் போய் 10 கம்பெனியில் ஏறி இறங்கி அந்த ப்ரொமோட்டரை போய் பார்த்தாலே நீங்கள் இடம் விற்றா எனக்கு காசு கொடுக்கும். நீங்கள் நான் ஆடெல்லாம் போட மாட்டேன், என்ன இருக்கோ அதான் சொல்லுவேன். நீங்கள் கிளாம்பாக்கத்துலேருந்து 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் ஆகும், 6.5 கிலோமீட்டரில் அந்த இடம் இருக்குது, நீ வேணும்னா வந்து வாங்கிக்க. 5 நிமிடத்தில் எப்படி எங்கள் திண்டிவனத்து அங்கிட்டு இருக்குது ஒரு இடம், 5 நிமிடத்தில் அப்படிங்கிற எப்படா 5 நிமிடத்தில் போக முடியும்? என்ன எங்கள் இந்த பக்கத்தில் இருக்க இப்போ சிங்கப்பெருமாள் கோயில் போகிறதுக்கு 5 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஆகுது. நீங்கள் சொல்கிற விஷயங்களை சரியாக சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும். 2ஆம் அதிபதி 5ல் இருந்துச்சு, உங்களுக்கு ஒரு லைஃப் கோச் ஆருங்க. 2ஆம் அதிபதி 6ல் இருக்குது, மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுங்க. 2ஆம் அதிபதி 7ல் இருக்குது, வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுங்க. 2ஆம் அதிபதி 8ல் இருக்குது, மறைமுகமான கற்பனையான, இப்போ உதாரணமாக வந்து இப்போ ஆகாஷ் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து எல்லாமே கேட்டு தான் நம்ம சொல்லுவோம் ரெக்கார்டு. நம்ம வந்து ஒரு விஷயத்தை பேசுகிறோம் அப்படின்னா ஒரு கேள்வி பதில் தெரியலை, எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ நம்ம அடிக்கடி இவர் சொல்லுவார், ராஜேஷ் சார் சொல்லுவார், மூர்த்தி உங்களுக்கு வந்து இந்த ஆகாஷ் ரெக்கார்டு ஓப்பன் ஆகிட்டு மூர்த்தி அப்படின்பார். அவர் அடிக்கடி இந்த சொல்கிற வார்த்தையே ஒரு யூடியூப்பில் இருக்குது, மூர்த்தி உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அவர் கொடுத்துருக்காரு. எனக்கு ஆனால் அப்படி தெரியும். ஆனால் நீங்கள் எதை பேச சொன்னாலும் அதை பற்றி பேச முடியும். ஒரு ஜோதிடம்ங்கிறது வாழ்க்கையும் ஜோதிடம் ஒன்று. நீங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த ஜோதிடத்தில் இருக்குது, இந்த ஜோதிடத்தில் இருக்கிறதா நீங்கள் வாழ்க்கையில் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதை கொஞ்சம் நீங்கள் உங்கள் இடத்துலேருந்து உங்களை சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். இது வாதம் மாற்றவே முடியாதுன்னு ஒரு பக்கம். நான் ஒன்று கேட்குறேன், இது எல்லா கேள்வியும் கேட்குறேன். 4:30 மணிக்கு விளக்கேற்றுங்கன்னு சொல்லிட்டேன், 4:30 மணிக்கு எழும்பி விளக்கேற்றுங்க. நீங்கள் அது மாதிரி படுத்து கூட தூங்குன்னு சொல்லியாச்சு. 4:30 மணிக்கு விளக்கேற்றுறது ஒரு பக்கம். இப்போ கடன் தீரணும்னு நீங்கள் விளக்கேற்றுறீங்க, கடன் தீர்வதற்கும் விளக்கேற்றுவதற்கும் என்ன சம்பந்தம்? காசு தான் வேணும், அதுக்கு ஏன் விளக்கேற்றுறோம் அப்படின்ற ஒரு இதுதான் எண்ணம் தான் வருது எனக்கு. நான் இந்த ஒரு கேள்விக்கு நான் ஒரு வீடியோ பேசுனேன்னா 30 மணி நேரம் பேசுவேன். நீங்கள் எப்பா ஒரே ஒரு கேள்விக்கு நான் நேற்று காலைல கிளாஸில் கேட்டேன், எங்க வடக்கு பக்கத்தில் எதுக்குங்க குபேர பொம்மை வைக்கணும்னு கேட்டேன், ஏன் வைக்கணும்னு கேட்டேன் ஒரு கிளாஸில், வாஸ்து கிளாஸில். வடக்கு பக்கத்தில் பெருமாள் போட்டை ஏன் வைக்கணும்னு கேட்டேன், வடக்கு பக்கத்தில் ஏன் வந்து லாபின் புத்தா வைக்கணும்னு கேட்டேன், வடக்கு பக்கத்தில் ஏன் பணம் மூட்டை செட்டியாரை வைக்கணும்னு கேட்டேன், வடக்கு பக்கத்தில் ஏன் வந்து ஒரு வெள்ளை கலரில் ஒரு பச்சை கலரில் ஒரு பொருள் வைக்கணும்னு கேட்டேன், வடக்கு பக்கத்தில் ஏன் உண்டியல் வைக்கணும்னு கேட்டேன். இது வரைக்கும் பதில் 1 மணி நேரம் கேட்டேன், 1000 பதில், 1000 கேள்விகள் வந்துச்சு. நான் எதுக்கு அதை சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே ஒன்று சொல்கிறோம், இங்கே நடக்குது, ரைட், சந்தோஷம். நீங்கள் ஒரு சாமி கும்பிடுங்க, உங்களுக்கு அந்த நீ உங்கள் நம்பிக்கையில் பணம் சாமி கும்பிடுங்க. எனக்கு என்னென்னா நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் 4:30 மணிக்கு விளக்கேற்றிட்டு உங்களுக்கான என்னென்ன செயல்கள் செய்ய போகிறீங்க, என்னென்ன திட்டமிட போகிறீங்க, அதை எப்படி செயல்படுத்த போகிறீங்க, அது எப்படி நிகழ்வு நடக்கும். ஆனால் இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு ஜீமும் மாரி நடக்கும், எல்லாமே உடனே இன்ஸ்டன்ட் அப்படியே. ஆனால் இன்னைக்கு லைஃபே அப்படி தானே சார் இருக்குது. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ், இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே வளர்றதும் ஒரே நாளில். ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரியான மீடியாஸ் அமைஞ்சிருச்சு. அதுதான் நான் அடுத்த கேள்வியாக வைக்கலான்னு இருந்தேன். இப்போ உங்களுடைய அந்த ஸ்டார்டிங் பீரியடில் சினிமாவை தான் அல்டிமேட்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், யூடியூப் மூலமாக கோடி கோடியாக சம்பாதிக்கணும், இல்லை இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், டப்புன்னு ஒரே நாளில் நான் வந்துட்டு ஒரு நேஷ்னல் லெவலில் க்ரஷ் ஆகிடணும், அப்படிலாம் எல்லாரும் திங்க் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் எப்படி சார் வராங்க? ஏன்னா இன்றைக்கி அதுவும் ஒரு அப்டேட் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வாழ்க்கையை பொருத்தி பார்க்கும்போது யூடியூப்பும் இன்ஸ்டாகிராமும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்கல்ல. ஏன்னா நீங்கள் தான் ஒரு முறைன்னு நினைக்கிறேன், பேசும்போது சொன்னீங்க யூடியூபுக்கு இது இந்த ராசி, அதனால தான் இவர் கைதானார் அப்படின்னு சொன்னீங்க. அவர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். பொதுவாகவே வந்து இதுதான் மீன லக்கணம். அட்டமத்தில் ராகு தசை, ராகு புத்தி நடந்துச்சு, அட்டமத்தில் ராகு இருந்துச்சுனாலே 8ஆம் வீட்டில் ராகு தசை. அதான் சொல்கிறேன்ல, துலா லக்கணத்தில் ராகு தசை நடந்துச்சு, அவர் ஜெயிலுக்கு போனார். எப்படிங்க ஜெயிலுக்கு போனார்? மீன லக்கணம் அவருக்கு ஏஎல்பி லக்கணம், அட்டமத்தில் ராகு தசை நடந்துச்சு. அதுமாரி 8ஆம் வீடுங்கிறது துலாம் வீடு, யூடியூப்பு அது சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நல்லா பெரிய அளவில் பேர் வரும். இப்போ உதாரணமாக எனக்கு விருச்ச லக்கணம் ஏஎல்பி போகுது, இப்போ நான் யூடியூப்பை கையாளணும், அவ்வளோதான். இப்போ எனக்கு புத்திசாலித்தனமாக நான் எதை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம். சும்மா வந்து எல்லா நேரமும் எல்லாருக்கும் ஓடாது. இப்போ நான் வந்து என்னுடைய இலக்கணம் விருச்ச இலக்கணம்னு வச்சுக்கேன். இப்போ 12ஆம் வீடு
துலாமா வந்துட்டு. ம். இப்போ நான் என்ன பண்ணுவேன், வெளிநாட்டு கண்டென்ட் இருக்கு பாருங்க, ம். இல்லை வெளிநாட்டு மொழிகள் சம்மந்தப்பட்டது பாருங்க, ம். அது உங்களுக்கு யூடியூப்ல பெரிய வருமானமாக இருக்கும். இப்போ அதுதான் நான் சொல்கிறது. இதே இலக்கணம் வந்து இப்போ எனக்கு வந்து உதாரணமாக வந்து தனுசு இலக்கணம் பண்ணுச்சு, ம். அப்போ 11ஆம் வீடு, ம். நீங்கள் எதெல்லாம் மேஜிக்காக இருக்கோ, பிரம்மாண்டத்தோட பிரம்மாண்டமாக இருக்கோ, ஒன்றும் இல்லை, நான் வானத்தில் வந்து இப்போ வந்து வால் நட்சத்திரங்களை பற்றி நான் ஆய்வு பண்ணேன், அதை பற்றி நீங்கள் ஒரு யூடியூப் பண்ணலாம். இல்லை நான் வந்து தொலைநோக்கியை பற்றி நான் ஒரு விஷயத்தை பண்ணலாம். இல்லை 27 நட்சத்திரங்களை பற்றி நீங்கள் ஒரு விஷயத்தை, அதாவது ஒன்றுமில்லாத ஒன்றோட பிரம்மையை வந்து மாயையை வந்து உருவாக்கி அதை வந்து பெரிய பிரம்மாண்டமாக்குறது. இப்படி ஒரு விஷயத்தை நான் வந்து இந்த ஜோதிடத்தில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் ஜோதிடம் தாங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி அது வாய்ப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். இல்லை எனக்கு வந்து இப்போ வந்து மீன் இலக்கணம் போகுது, நான் யூடியூப்பில் போய் நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் எங்கனையாச்சும் நீங்கள் எதை பேசினாலும் கண்டென்ட் வந்து தப்பு தப்பாக தான் போகும். நீங்கள் நல்லது பேசினாலும் தப்பு தப்பாக போகும், கெட்டது பேசினாலும் தப்பு தப்பாக தான் போகும். அதை விட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் வந்து வாழ்க்கை முறைகளை வந்து இந்த ஜோதிடத்துக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் நம்ம எப்படி அதை வந்து கையாளணும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே சார். அதே போல இந்த இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அதுவும் வந்து இன்னைக்கு வந்து இதா இருக்கு. இன்ஸ்டாகிராம்ங்கிறது மீனம், அதே வந்து யூடியூப்புங்கிறது துலாம். இது ரெண்டுக்குமே போட்டி எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். உனக்கு நீயா நானான்னு போட்டி இருந்துகிட்டு தான் இருக்கும், போட்டி போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ உதாரணமாக வந்து சிம்ம இலக்கணம் போகிறவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனான்னா கண்டிப்பாக அதில் ரிஸ்க் அதிகம். ஏதாச்சும் ஒரு 10 விஷயம் வைரலாகும், 11ஆவது விஷயம் பெரிய அளவில் பூம் ஆகி மாட்டிக்குவாங்க. அதாவது தேவையில்லாத பிரச்சனை ஒன்றா வைக்கும். ஓகே. இப்போ இந்த நான் சிம்பிளா இந்த முடிஞ்சிருச்சு, 2026 ஸ்டார்ட் ஆகி ஜனவரியே முடிய போகுது. இருந்தாலும் இந்த கேள்வி வந்துட்டு எல்லாத்தையும் மேண்டேட்டரியா கேட்கறதுனால கேட்டுறேன். இந்த 2026ல பொது பலனா பார்க்கும்போது உங்களுடைய டைப்ல வந்துட்டு யார் கோடீஸ்வரன் ஆகும்? அப்படி நம்ம பொதுவாகவே வந்து இந்த கோடீஸ்வரர்கள் ஒரு நாள் பண்ணவே முடியாது. இந்த பதில் தான் எதிர்பார்த்தேன். இது பண்ணவே முடியாது. ஏன்னா இப்போ எல்லா யூடியூப்லையும் பார்த்தீங்கன்னா மேஷராசி கோடீஸ்வரன் 3, ரிஷபராசி 3 கோடி வருமா? என்ன கேட்டால் எப்படா அந்த கோடி வரும்னு தெரியல நமக்கு, எப்படா அந்த 3 கோடி வரும், இப்படிங்க வரும். இவங்க பொதுவாகவே இந்த ஜோதிடர்கள் வந்து பொதுமக்களை வந்து ஆசைகளை தூண்டக்கூடிய எண்ணங்கள் இருக்கு. ஆனால் எங்களோட உங்களுக்கு அதிகமாக இருக்குது. நாங்கள் எங்கேயாச்சும் ஒரு வார்த்தையை விட்டுட்டோம்னா, சார் அந்த கோடி வரும்னு சொல்லிவிட்டா முடிஞ்சு போச்சு. மூர்த்தி, நான் ஒரு மேஷ இலக்கணமாக இருக்கிறேன், எப்போ எனக்கு இந்த மேஷ இலக்கணம் மேஷ ராசியாக இருக்கிற இந்த 2026ல் நீ கவனமாக இருக்கணும் பொதுவாகவே. இல்லை ரிஷபராசி ரிஷப இலக்கணமாக இருக்குமா, கண்டிப்பாக ரிஷபராசி ஓஹோன்னு இருக்கும் எங்கிட்ட சொல்லுவாங்க. நாங்கள் ரிஷபராசி நல்லாவே கவனமாக இரியான்னு சொல்லுவோம். சிம்மராசி உனக்கு அஷ்டமத சரி நடக்குது, சிம்மராசி எதையுமே பண்ணாத. சிம்மராசிக்கு இப்போ இல்லை, எல்லா ராசிக்கும் எப்போயும் பிரச்சனை இருந்துகிட்டு தாங்க இருக்கும். இது ஜாதகமும் தசாபத்தி இல்லை ஏஎல்பி இலக்கணம் இது ஒத்து போனுச்சுன்னா கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆகும். இல்லைன்னா வாய்ப்புகள் கிடைச்சாலும் நீங்கள் பயன்படுத்த முடியாது. அப்போ வந்து மிதன இலக்கணம் மிதன ராசி, அப்பா இந்த வருஷம் 2026 பொதுவாகவே நல்லா இருக்கும். எல்லாம் கடகராசி அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்ம ராசி நீ கவலையப்படாத, கன்னிராசி நீ கவலையப்படாத, துளாராசி எவ்வளோ பிரச்சனை தான் சமாளிச்சிக்கலாம், விருச்சிக ராசி உனக்கு பிரச்சனையை சமாளிச்சிக்க முடியும், தனுசு ராசி அப்போ கொஞ்சம் கவனமாக இரு, மகர ராசி ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, கும்பராசி ஓகே அப்படி. நீங்கள் மீனராசி அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத. எல்லாரும் 7.5 பயத்தில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க இப்போ தான் சொல்ல சனி வந்துட்டு பயிற்சி ஆகிட்டு, சுக்கரர் பயிற்சி ஆகிட்டு, சூரிய எல்லா பயிற்சியும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீ ஜாதகம்னு ஒன்று இருக்குல்ல, அது உங்களுக்கு சந்தோஷம் இருக்குல்ல, சந்தோஷம் ஒரு 100 சந்தோஷம் இருக்கிற இடத்துல சந்தோஷம்னு விட்டால் 100 பேர் தான் திரும்புவாங்க. பொதுவான பலன்னா எல்லாருக்கும் பொதுவான நடக்கும். யார் கஷ்டம் இல்லை சொல்லுங்கள்? சிம்ம ராசிக்கு போன வருஷம் மட்டும் கஷ்டம் இல்லையா? கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நீ பார்த்துருப்பீங்க, போன வருஷம் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி அஷ்டம சனி நடந்துச்சு. இப்போ கடகராசி பார்த்தீங்கன்னா அஷ்டம சனிலையும் கஷ்டப்பட்டுடுச்சு, இப்போயும் கஷ்டப்பட்டு தான் இருக்கும். ஒன்றும் உடனே ஆகாவோ கடகராசிக்கு கஷ்டம் அவ்வளோ அதிகம். கடகராசிக்கு ஓஹோன் இருக்குது. எப்படிங்க ஓஹோன் இருக்கும்? கடகராசியை கூப்பிடுங்க, கேட்டு பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியல் லைஃப்பில் ஒரு 60% நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அவ்வளோதான். ஓகே சார். என்னன்னா ஜீம் பூம்பா மாதிரியெல்லாம் மாறாது, சரி கோடியெல்லாம் வராது. அதே போல் கடைசி கேள்வியாக இதை கேட்டுடுறேன். ஏன்னா இந்த வருஷம் வந்து அரசியலுக்கான வருஷமாக இருக்குது. தமிழ்நாடு அரசியலில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பொதுவாக அரசியலுக்குன்னு எதுவும் இருக்கா சார்? அந்த ஜோதிடம் இந்த ஜோதிடம் வந்துட்டு தம்பி அரசியலில் வந்து சம அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் டைப்லேயே சொல்லிடுங்க. அதே போல் என்ன மாதிரியான சம்பவங்கள் எதுவும் நடக்கும்ன்றதை நீங்களே இல்லை. பொதுவாகவே அரசியலை பொறுத்தளவுக்கு தனிப்பட்ட ஜாதகங்கள்லாம் முடிவு பண்ணும். இப்போ உங்கள் ஜாதகம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 98 மார்க் ஃபஸ்ட்டு மார்க்கு, ஆனால் 100 மார்க் எடுக்கணுங்கிறத தலையெழுத்து. நீங்கள் 98 மார்க்கே எடுத்துட்டு நான் 97 தான் எடுத்தேன். என்னை விட்டு நீங்கள் 1 மார்க் கூட எடுத்துட்டீங்கல்ல. ஜாதகம் அப்படிங்கிறது என் ஜாதகம் பலமாக இருக்குது, 97% நல்லா இருக்குது. ஆனால் என்னை விட நீங்கள் 1% கூட இருக்கீங்கல்ல. அப்படி தான் நான் ரியல் லைஃப்பை பார்ப்பேன். எனக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் போட்டிடுறவங்க, இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அரசியலை பொறுத்தளவுக்கு தனிப்பட்ட ஜாதகங்கள் வலிமையான பேசுவோம். இப்போ உதாரணத்துக்கு அன்னைக்கு கூட ஒரு கேள்வி கேட்டாரியா,
சார் வந்து இது தனிப்பட்ட ஜாதகம் சொல்கிறீங்க, வேறு எதுவும் வேறு எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு என்னை கேட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு தனிப்பட்ட சின்னத்தில் நிற்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு சின்னம் உங்களுக்கு ஒரு சின்னத்தை சொல்லுங்களேன். இப்போ ஏதாச்சும் ஒரு இந்த ஒரு ஸ்டாண்டு ஒரு கேமரான்னு வச்சுங்களேன், உங்கள் சின்ன கேமரா இது உங்களுக்கு மட்டும்தான் உரித்தானது. ஒரு தொகுதியில் ஒரே ஒரு சின்னம் 2,00,000 ஓட்டுக்கு இல்லை 3,00,000 ஓட்டுக்கு இது மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்பு. ஆனால் இப்போ உதயசூரியன் ஒரு சின்னம் இருக்குது, ரெட்டலைன்னு ஒரு சின்னம் இருக்குது, இல்லை மாம்பழம்னு ஒரு சின்னம் இருக்குது. இது பொதுப்பட்ட சின்னம். சீமானுக்குன்னு ஒரு ஓட்டு, அந்த சீமானோட கொள்கைகளுக்குன்னு ஒரு ஓட்டு, அதுமாரி அந்த சின்னத்துக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குல்ல, இது வந்து பொதுப்பட்டதாக வந்துடும். இப்படி நாங்கள் தனிப்பட்ட முறையில் பார்க்குறது ஜாதகம். ஆனால் பொதுவான ஓட்டு வங்கிங்கிறது ரெட்டலைக்குன்னு ஓட்டு தனியாக ஓட்டு எம்ஜிஆர் ஓட்டுன்னு இருக்குங்க, ஜெயலலிதா ஓட்டுன்னு இங்கே இருக்குது. இப்போ எடப்பாடியாக இருக்கோ மற்றவங்களுக்கு ஓட்டு இல்லை. இதேமாதிரி உதயசூரியனுக்கும் ஒரு ஓட்டு இருக்குது. உதயசூரியன் மட்டும்தான் எங்களுக்கு கண்ணுக்கே தெரியும். மற்றது இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் எது செய்வானா இவன் செய்ய மாட்டானா, இவனுக்கு என்ன அறிக்கை கொடுத்துருக்கான், இவனுக்கு என்ன செய்வானா, இந்த கடந்த 5 வருஷம் இவன் செஞ்சான், இவன் என்ன செஞ்சான், இவன் என்ன செய்யலை, அதெல்லாம் கிடையாது. இப்போ ஆளை பார்த்து ஓட்டு போடுறது ஒரு பக்கம் ஒரு தனிப்பட்ட வெற்றி. அதேமாரி சின்னத்துக்குன்னு உதயசூரியன் அப்படின்னு ஒரு சின்னத்துக்குன்னு ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு இதை தனியாக ஆய்வு பண்ணி தான் பொதுவான விஷயங்களை சொல்லுவோம். 2026 பொறுத்தளவுக்கு பலமான ஒரு போட்டியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. எல்லாருமே சொல்லுவாங்க, நான் ஜோதிடத்தில் நான் சொல்லவே மாட்டேன். அரசியல் விமர்சகனாக இருந்து நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயமா சொல்வேன். பொதுவாகவே இது களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே எல்லாருக்கும் வந்து இது சரி இது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 2000 ஆளுங்கட்சிக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கான்னு சப்போர்ட்டாக தான் இருக்குது. அதை வந்து இது இது எந்த ரூபத்தில் சொல்கிறா, இது ஸ்டாலினோட ஜாதகத்தை வச்சியா, இல்லை உதயநிதி ஸ்டாலின் ஜாதகத்தை வச்சியா, இல்லை எடப்பாடியாருக்கு இப்படி இருக்கா அப்படிலாம் கிடையாது. பொதுவாகவே ஆளுங்கட்சிக்கு அது சப்போர்ட்டாக இருக்கா, இது செஞ்சாங்க இது செய்யலை ஏன் மூர்த்தி அப்படின்னு பொதுவாகவே அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. நான் எப்போயும் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் விட உதயசூரியன் பிரகாசமாக இருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு வந்தேன்னு சொல்லுங்களேன். அதுமாரி 2026 பிரகாசமாக தான் இருக்குது. இப்போ 2ஆம் இடத்துக்கு ஒரு வலுவான போட்டி இருக்கும். இருக்கும் வலுவான போட்டி இருக்கும். அப்படி ஒரு போட்டி எனக்கு தெரியலை. போட்டி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஏன் முதல் இடத்த பற்றி தான் பேசணும், 2ஆம் இடத்தை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2027 செப்டம்பர் 2028 அக்டோபர் அதுக்கு பிறகு தான் ஒரு நிலையான ஒரு நிகழ்வு சொல்ல முடியும். இப்போ வந்து 2026 பற்றி பேசலை அப்படின்னு சில இடத்துல சொல்லிட்டேன். இது வந்து ஒரு எவ்வளோ போட்டியாக இருந்தாலும் மறுபடியும் அந்த போட்டி வந்து வேறு மாதிரியாக வரும். அதை தொட்டு ஏன்னா அரசியல் களம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. 2026 27 அக்டோபர் செப்டம்பர்லேருந்து 2020 அக்டோபர் வரைக்குமே வந்து ஒரு மறுபடியும் பெரிய ஒரு மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதை விட்டு அரசியலை பொறுத்தவரை இப்போதும் ஒரு கணிக்க முடியாத இடத்துல இருக்கீங்க. இப்போ பொதுவான நிகழ்வாக கொண்டாந்துருங்க. ஏன்னா சனி எப்போ வந்து பயிற்சி ஆகுதோ மீனத்துலேருந்து பயிற்சி ஆகிற வரைக்குமே குழப்பங்கள் போட்டு பாடாப்படுத்தும். ஏன்னா இங்கே தவாக்கான ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு 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 வாக்கு வங்கி வந்து தனிப்பட்ட முறையில் வந்திருக்கு. இது வந்து உண்மை தான். இது வந்து இந்த ஓட்டு வங்கிங்கிறது யாருக்குமே இல்லாத ஓட்டு வங்கி. 5 பேர் வீட்டில் இருக்கிறவன் 4 பேர் வந்து தவாக்கு போகிறோம். இது வந்து புதுசாக இது வரைக்கும் இல்லாத ஒரு ஸ்டடியாக பார்த்தாங்கன்னா நான் பார்க்குறோம். அதில் அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஜாதக ரீதியாகவும் ஒரு பலம் இருக்கான இருக்குது. ஆனால் இப்பொழுதுக்கு அவருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிறத பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். வரட்டும், அவருக்கும் வரணும். ஓகே சார், நீங்கள் இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. கண்டிப்பாக வாரம் நம்ம இனிமேல் எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் வரணும், உங்கள் மக்களுக்கு வந்து நிறைய இதை சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் சார். நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு நிகழ்வு வந்து ஏன்னா இந்த ஜோதிடம் எல்லாரும் படிக்கணும், ஜோதிடம் பார்க்கணும். ஜோதிடம் பார்க்குறத விட ஜோதிடம் படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிவு செய்யணும், நான் முடிவு செய்யக்கூடியது. யாருமே வந்து நீங்கள் அதை மட்டும்தான் அந்த முடிவு செய்யணும்னு தான் என்னோடய ஆசை. கண்டிப்பாக வந்து 2026 ஒவ்வொரு வருஷமும் வந்து மக்கள் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் புத்தாண்டு பிறக்குது. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாரி இந்த ஆண்டும் எல்லாருக்கும் வந்து மக்களோட வாழ்க்கையில் எல்லா வேண்டுதல் எல்லா பிரார்த்தனைகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். இந்த நிகழ்வுகள் கொடுத்ததுக்கு இந்த சேனலுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம்.